UIDAI இவங்க யார் தெரியுதா? யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, ஆதார மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நார்மலா நம்ம மொபைல் நம்பர் இருப்பிடத்தை வந்து அப்டேட் பண்ணணும்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சேவை மையம் இல்லைன்னா ஆதார் சென்டர்ல போயிட்டு இது எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ண வேண்டி வரும். பட் அதுக்கு கொஞ்சம் டயத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். பட் இருந்த இடத்துல வந்துகிட்டு நீங்க இது எல்லாத்தையும் பண்ண முடியும். அதுக்கு உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும். அதுக்குள்ள ஒரு ஆதார் ஆப் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மொபைலை அப்டேட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் செலவாகும். நம்ம கிட்ட ஒரு 75 ரூபாய் வாங்குவாங்க. கூடுதலா ஒரு அறிவிப்பு இவங்க தரப்புல இருந்து வந்திருக்கு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்பதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி UIDAI இவங்க தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. நார்மலா நம்ம ஆதார ரெடி பண்ணும் போது மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையும் நம்ம ப்ரூஃபா கொடுப்போம். கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி உங்களுடைய இமெயிலை கொடுத்துருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க கொடுக்க மறந்துருந்தீங்கன்னா புதுசா ஒரு இமெயில் ஐடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு இருக்காங்க. அது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 ஜூலை 2026 முதல் டிசம்பர் லாஸ்ட் 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் உங்களுக்கு இதை வந்து ஃப்ரீ பண்ணி விட போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த பகுதிக்குள்ள போயிட்டு உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதை எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லைன்னா புதுசா எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. பிளே ஸ்டோர் போய் இந்த ஆப்பை உங்க போன்ல சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஓபன் பண்ணுவோம். ஒரு சில பெர்மிஷன் கேட்கும், அதுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. நான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு அடுத்து ஆதார்ல ஃபிங்கர் பிரிண்ட் பின் ரெண்டையும் நான் யூஸ் பண்றேன். ஸ்கேன் பண்ணிட்டேன். ஆதார் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியாச்சு. கீழே பாருங்க சர்வீசஸ் இருக்கா, அதுக்குள்ள போறேன். போன உடனே மொபைல் நம்பருக்கு 75 ரூபாய் அப்டேட் பண்றதுக்கு, அட்ரஸுக்கு 75 ரூபாய், இமெயில் இதை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். 31/12/2026 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க, இதுதான் என்னுடைய ஆதார் இமெயில் ஐடி இங்க டிஸ்பிளே இருக்கு. இதுக்கு எடுக்கக்கூடிய டைம் 15 நாள். ப்ராசஸிங் ஃபீ வந்து ஃப்ரீ. இந்த இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்றதுக்கு 2 ஸ்டெப் எடுக்கணும். ஒன்னு வெரிஃபை நியூ இமெயில் வித் OTP. நீங்க எந்த இமெயிலுக்கு நீங்க மாத்த போறீங்களோ அந்த இமெயிலுக்கு ஒரு OTP போகும். அதுக்கப்புறம் ஃபேஸ் அத்தன்டிகேஷன், உங்களுடைய ஃபேஸை வந்து கேமரா முன்னாடி காட்டி கன்ஃபார்ம் பண்ணும். ரெண்டே முடிச்சிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்லயே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த புதிய இமெயில் ஐடி இங்க டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னால கீழே பாருங்க கண்டினியூ அப்டேட் இமெயில் ஐடி, அதை நம்ம தட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும். வெரிஃபை நியூ இமெயில் ஐடி, OTP போகும். அந்த OTP இதில் என்டர் பண்ணியா அடுத்தடுத்து ப்ராசஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு இமெயில் ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். மேல பாருங்க ட்ராக் ரிக்வெஸ்ட் இருக்கா, அதை நான் தட்டுறேன். இமெயில் அப்டேட் இருக்கு. இதுல SRN நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் 4/7/2026 இமெயில அப்டேட் பண்ணிட்டேன். அதோட ட்ராக் ரெக்கார்டை நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ண பாருங்க டிராஃப்ட் முடிஞ்சது, பேமெண்ட் முடிஞ்சது, வெரிஃபிகேஷன் முடிஞ்சது, வேலிடேஷன் முடிஞ்சது, கம்ப்ளீட் மட்டும் ஆகணும். ஒன்ஸ் முடிஞ்சதுன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் இதை கொடுத்து நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட் பண்ண இமெயில் ஐடியை எப்படி செக் பண்றது? டாப்ல என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே இங்க பாருங்களேன் QR அண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்கா, அதை நான் தட்டுறேன். இந்த பாருங்க அப்டேட் ஆயிடுச்சு. என்னுடைய இமெயில் அந்த ப்ரீவியஸ் இமெயில் மறைஞ்சிடுச்சு. புதிய இமெயிலை அப்டேட் பண்ணிட்டாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ ஆதார்ல இமெயிலை எப்படி அப்டேட் பண்றது, ஆட் பண்ணலன்னா எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ணிருக்கேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. எல்லார் கையிலையும் ஆதார் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்குலாம் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இது ஒரு பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா உங்க கண்ணில் அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்குங்க. அதுக்கு கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.